வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல். இப்போ வந்து நம்ம எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வே இல்லாமல் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான ஜாப்க்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கான லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2024, அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், அதாவது சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இதுக்கான என்ன ஒர்க் இருக்குது அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூஸ் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 3rd பொசிஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் செலெக்ஷன் எதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், நான் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே டைரெக்டாக வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2024க்கும் 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அதாவது கிராஜுவேட், டிப்ளமோ ஹோல்டர், இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் எப்போ வந்து படித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 24 வரைக்கும் நீங்கள் இந்த சென்ட்ரலில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும். 1 yearல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ரெண்டிஸோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 yearக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்புவாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும், உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேட்டகிரி 1ல் வந்து கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து 460 வேக்கன்சியும், அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு வந்து 28 வேக்கன்சியும், அண்ட் ஆர்டிஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேக்கன்சியும், டோட்டலாக 500 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 year வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். இது முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களை வந்து வெளியே அனுப்புவாங்க. அண்டு கேட்டகிரி 2 வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் 150 வேக்கன்சியும், அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து 5 வேக்கன்சியும், அண்டு ஆர்டிஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 160 வேக்கன்சி. அண்ட் கேட்டகிரி 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஎம், பிபிஎம் இது நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு 100 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்டு 9,000 ரூபாய் வந்து உங்களுக்கு 1 year உங்களுக்கு பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்காக நீங்கள் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங்கிலோ இல்லை டெக்னாலஜிலோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமோ வந்து ரெகுலரில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேட்டகிரி 1க்கு. கேட்டகிரி 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிப்ளமோலையோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ரெகுலராக ஃபுல் டைமும் வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கேட்டகிரி 3ல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு அண்ட் ஹியூமனிட்டிஸ் அண்ட் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அண்ட் பிபிஏ அண்ட் பிசிஏ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 18 வயசுலேருந்து நீங்கள் 40 வயசு வரைக்கும் நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இவங்க கொடுத்துருக்கிற அந்த டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்.
சரிங்களா. ரிசர்வேஷன் வேக்கன்சிஸை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்டு உங்களுக்கான டியூரேஷன் ட்ரைனிங் வந்து 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் கையில் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாபும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு எந்த வித எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு சென்னையில் தான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான 3 தரப்பில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி, கேட்டகிரி சி, இந்த 3 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகிரி ஏன்றது வந்து என்னென்னா அதாவது நேஷ்னல் ஒர்க் போர்ட்டலில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நேஷ்னல் ஒர்க் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்வாயர்மெண்ட்டில் வந்து போர்ட்டலில் வந்து நான் லாகின் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டகிரி பியில் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேட்டகிரி சியில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் ஃப்ரெஷராக வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஏஜென்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஏ இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 200 இடத்துல உங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/11/2024 அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டோட டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. அண்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம சென்னையில் தான் இருக்கும். அந்த டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 21/1/2025 24 வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்டு உங்களுக்கான ரிசல்ட் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அண்டு நியூஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலே உங்களுக்கான ரிசல்ட்டு, உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், ரிஜிஸ்டர் லாகின் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், டேரெக்டாக வந்து லாகின் பண்ணுற பேஜுக்கு போகும். இதில் இவங்க கொடுத்துருக்குற அத்தனையும் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்தா மட்டும் போதும். எஸ்ன்னு ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும். நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும் அண்ட் உங்களுக்கு எங்கே இந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.